எதுங்க? வேற யாராவது வந்து ஃபேமிலிக்குள்ள வந்து இடையில தடுப்பாங்களா சார்? நான் தான் இருக்கேன்ல. ஒய்ஃப் வந்து நல்ல ஒரு கேரக்டர், நல்ல அதாவது ஒய்ஃப் பண்ணங்காட்டி பரவாயில்லைன்னு சொல்லலாம் இவருக்கு லைஃப். ஓகே மேம். அது நல்லாதான் இருக்கு, அதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க அண்ணி நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஒரு பில்லா போல நானும் ஆனாலும் நல்லா பார்த்துப்பேனே என்னாலும். ஏதாவது பெண்கள் விஷயமா பணம் விஷயமா ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கீங்களா? திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கீங்களா? ஆமா சார், அண்ணன் அண்ணி வந்து பேசிக்கிறது இல்ல சார். என்ன சொல்றது, இவருக்கு நல்ல பேச்செல்லாம் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னா அஸ்ட்ரோடாக். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போதோ யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணும்போதோ ஆஸ்ட்ரோடாக் ஆப்ல அஸ்ட்ரோடாக் இருக்கிற ஆஸ்ட்ரோடாக்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோடாக் அஸ்ட்ரோடாக் உண்மையாகவே பேசுவாங்க. நம்மளுடைய உண்மையான அந்த ஜாதகத்தை வச்சு நேரத்தை வச்சு கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கை முறையை சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ இது வந்து பார்ட் 2. பார்ட் 2ல என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, ஒரு 3 பேருக்கு கால் பண்ண போகிறோம். அந்த 3 பேருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜாதகத்தை கொடுத்து கேட்க போகிறோம். யார் யார் ஜாதகம் அப்படின்னா சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஸோ அவருடைய ஜாதகம், அவருடைய பிறந்த நேரம் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம் ஸோ நோட்டில், அதனால அவருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் சார். ஸோ அவருடைய ஜாதகத்தை வச்சு தான் அவருடைய நட்சத்திரம் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். டைமிங் இப்படி அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும், கவலைப்படாதீங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வர தளபதி இன்று முதல் மாறும் விதி. சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நேற்றைய நடிகர் இன்றைய முதல்வர் நம்ம விஜயன். அவருடைய ஜாதகத்தை தான். ஸோ 3 பேர் இதுவுமே எந்த டைமிங்கில் பிறந்திருக்காங்க, என்ன நட்சத்திரம், என்ன ராசி அப்படின்றத எழுதி வச்சிருக்கோம். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து உள்ள கூகுள்லேருந்து தான் எழுதி வச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம ஒவ்வொருத்தட்டையாக 3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தட்டையாக நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தை சொல்ல போகிறோம். அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையான்றதான் கேட்க போகிறோம். ஸோ இது எப்படி போக போகுது, என்ன மாதிரி ஆரம்பிக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. ஒரு படபடப்பும் ஒரு பயமும் பதட்டமும் இருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக மட்டும் பாருங்க. இவங்கள சொல்கிறோம் அவங்கள சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களா வந்து எதுவும் முரண்பாடாக நினச்சிக்க வேண்டாம். இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. வீடியோக்குள்ள போகலாமா? அஸ்ட்ரோடாக்னு ஒரு ஆப் இருக்குது. ஆப்புக்கு ப்ரொமோஷனாக இல்லை. ஸோ நம்ம அஸ்ட்ரோடாக்னு ஆப்பில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கால் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவருடைய ஜாதகத்தை வச்சு அட்டாச் கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு கால் பண்ண போகிறோம் அப்படின்னா உலகநாத் அவருடைய பேர். ஜோதிடர் உளுந்தூர்பேட்டை உலகநாதன் பேசுகிறேன். சொல்லுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் போட்டிருக்காங்க 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ கால் பண்ண போகிறோம். இப்போ காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 73 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நம்ம 73 ரூபாய் ப்ராசஸ் பண்ணிடலாம். 79 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 86 ரூபா. பாருங்க, 86 ரூபா பண்ணிட்டோம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. 24 ஏப்ரல் 2001 தானே 8:10 PM வந்திருக்கு, கரெக்ட் தானே? இல்லைங்க சார், இல்லைங்க சார், நமக்கு இல்லைங்க சார், நம்ம பெரியப்பா கேட்கணும் வேற சார். யாருக்கும் பார்க்கணுமா? ஆமாம் சார். வேற யாருக்கும் பார்க்கணுமா? ஆமாம் சார். அப்ப அதோட டீட்டெயில் தனியா கொடுங்க. அது வேற ஜாதகமா எடுக்கணும். 12 டிசம்பர். ஒரு நிமிஷம் வேற சாஃப்ட்வேருக்குள்ள போகணும். 12 டிசம்பரா? ஆமாம் சார், 1950 சார். 12 டிசம்பர் 1950. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 11:49 சார். 11:49 பிஎம். ஏஎம்மா பிஎம்? பிஎம் சார், பிஎம் சார். 11:49 பிஎம். பிறந்த ஊர்? மைசூர் நினைக்கிறேன் சார். மைசூரா? பெரியப்பாவா அவரு? ஆமாம் சார். இவர் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி வருது, சரிங்களா? செக் பண்ணிக்கங்க. மகர ராசி நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம். ஓகே சார். மகர ராசி திருவோண நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு. என்ன கேட்கணும் பெரியப்பாவுக்கு? அவருடைய வாழ்க்கை முறைகள். 1950 கிட்டத்தட்ட இதுல ஒரு 50, 70, 76 வயசாச்சு. ஆமா சார். வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் உங்க கெத்தும் பவரும் இன்னும் உங்க விட்டு போல. 76 வயசுல வயசுக்கு தகுந்த பலனை தான் சொல்லணும். அதான் சார், உரிய பலன்களை சொன்னா மட்டும் போதும் சார். எனக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்க தசா புத்தி அடிப்படையில 2035 வரைக்கும் புதன் தசா. 18/1/2035 வரைக்கும் புதன் தசா. புதன் தசையில சந்திர புத்தி முடிஞ்சு போச்சு. சந்திர புத்தி முடிஞ்சு போய் செவ்வாய் புத்தி ஆரம்பிச்சிருச்சு. 2027 ஜூலை வரைக்கும் புதன் தசா செவ்வாய் புத்தி. புதன் தசா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதன் தசா செவ்வாய் புத்தி. ஓகே,
இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துல பிறந்தவர் அப்படிங்கிறதுனால இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய புதன் தசைங்கிறது மாரக தசைன்னு சொல்லுவோம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வயதிற்கு தகுந்த பலன், இது வந்து வயதிற்கு தகுந்த பலன்கிறதுனால மாரக தசான்னு சொல்லுவோம் அந்த புதனை. அப்போ இந்த புதன் தசா காலகட்டங்களில் நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள். நரம்பியல்னா கழுத்து வலி, கை வலி, இந்த மாதிரி வரக்கூடியது பொதுவா நரம்பு சார்ந்த பிரச்சனை கொடுக்குறது எல்லாமே இந்த புதன் தான். இதுவே இளம் பருவத்துல வந்தா அந்த பிரச்சனை வருமானா வராது. ஏன்னா வயசுக்கு தகுந்த பலன்கிறதுனால இப்போதைக்கு ஒரு மாரகாதிபதியாகவும் இருக்கிறதுனால நரம்பியல் தொடர்பான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து லக்ன பலம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இதோட பலாபலங்கிறது மாறும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சூரியன், லக்னாதிபதி சூரியன் ஓரளவு நல்ல வலுவாட்டா இருக்கிறாரு, லக்னத்தை குரு பாக்குறாரு, லக்ன பலம் எல்லாமே இருக்குது இருக்கு. ஆனாலும் இப்ப வந்து இவருக்கு மாரகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா நான் சொல்றது புரியல? என்ன சொல்லியிருக்கேன் ஜோதிட மாரக தசானா என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டம் கொடுக்கக்கூடிய தசான்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு பேரு தான் மாரக தசைன்னு சொல்றது. அதான் மாரகம் அப்படின்னா அந்த கண்ட அமைப்புகளை சொல்றதுதான். அப்போ வயது இந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்கிறதுனால இப்ப நடந்துட்டு இருக்க செவ்வாய் புத்தி காலகட்டம். ஆனா அவருக்கு பேசிக்கல நல்ல வலுவான ஜாதகம் தான். இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புலதான் இப்ப கோளாறு நோயில சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த செவ்வாய் நோய் கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்துல நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்துல செவ்வாய் ராசி கூட சேர்ந்து இருக்கிறார். இந்த ஏழரசனை எல்லாம் கடந்துட்டாரு, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏழரசனை கடந்து ஓரளவு நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா நடக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ரத்த தொடர்பான பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்னன்னா இப்போதைக்கு இவருக்கு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லதான் அவர் கவனமா இருக்கணும். சரிங்களா? அது போக வந்து பாத்தீங்கன்னா சொத்து சார்ந்த விஷயங்கள். சரிங்களா? சொத்து, அதாவது வீடு, வாகனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. 6ஆம் இடங்கிறது நோய் எதிரி கடன் சொல்லுவோம். செவ்வாய்ங்கிறது சொத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப 4 கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், வம்பு வழக்கு, சிக்கல், அதனால ஏதாவது தகராறுகள் வரலாம். அதுலயே கொஞ்சம் பாத்துக்கணும். இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் அதுவும் சாதகமா இல்லை. அதாவது வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுலயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பணம் யாருக்கிட்டே கொடுத்தா அந்த காலகட்டத்துல திரும்பி வராது. சரிங்களா? இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் வரவு செலவுல கவனமா இருங்க. வீடு, வாகன அமைப்புகள்ல கவனமா இருக்கணும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்குள்ள சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுத்தாது. குறிப்பாக வீடு, வாகனம், சொத்து, பணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சரிங்களா? குடும்பம் சார், ஃபேமிலி, குடும்ப அமைப்புக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். சரிங்களா? ஏன்னா வயதிற்கு வந்த பலன்கிறது தகுந்த பலன்கிறதுனால அதை பத்தி நம்ம பெருசா இது பண்ணிக்கல. ஆனாலும் 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடந்ததுன்னா ஏன்னா குடும்பாதிபதி புதன் தான். குடும்பாதிபதி புதன் குடும்ப அமைப்புகளுக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நோய் எதிரி கடன் பொதுவா சொல்றோம். நோய் எதிரி கடன் பொதுவா சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்ப கொஞ்சம் எல்லா விதத்திலுமே இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனமா போவது நல்லது. பரிகாரம் சார், இதற்கு பரிகாரங்கிறது அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கு. எங்க இருந்து வரும்னா செவ்வாய்கிட்ட இருந்தா வரும். செவ்வாய் முருகன். அப்பனே முருகா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய். அப்பனே அருள் புரிவாய். ஏன்னா அவர் தான் நெகட்டிவான இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும் போது மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை இவரு வழிபாடு பண்ணிட்டு வந்தாருன்னா அனைத்து பாக்கிய பலன்களும் விருத்தியாகும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் சாதகமாக இவருக்கு வரணும்னா தண்ணிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன், அதாவது திருச்செந்தூர் முருகன் மாதிரி. சரிங்களா? இப்படி ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னா ஓரளவு இந்த மாதிரி விஷயங்களை சமாளிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப முழுக்க முருக வழிபாடு மட்டுமே இவருக்கு எல்லா நன்மையும். ஓகேங்களா? ஏன்னா மனம் நிம்மதியத்தில் இருக்க வச்சிடும். என்னதான் பண்ணாலும் நல்லவர் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன நிம்மதியற்ற ஒரு நிலையை கொடுப்பார். அப்ப இந்த மன அழுத்தத்துல இருந்தாலே நரம்பியல் சார்ந்த விஷயம் புதன் கொண்டு வந்து கொடுப்பார். அப்படிங்கும் போது ஏன்னா இந்த ஏறக்குறைய இந்த புதன் தசைங்கிறது இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2035 ஜனவரி மாசம் வரைக்கும் புதன் தசையில தான் அவர் இருக்க போறார். ஓகேங்களா? அப்படிங்கும் போது கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இவர் அழுத்தாம பார்த்துக்கணும். தொழில் அமைப்புகள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற வயசாச்சு. அதுல ஒண்ணு பெருசா நெகட்டிவ் சொல்ல முடியல. சரிங்களா? என்ன இருந்தாலும் புதன் வந்து ஒரு மாரகாதிபதியாக இருந்தாலும் தன லாபாதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான், லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் புதன் தான். அவர் ஓரளவு நல்ல இடத்துல 5ஆம் பாவத்துல இருக்கிறார். ஆனா 5ஆம் பாவம் சொந்த முதலீட்டுக்கு பலன் கொடுக்காது. முதலீடு அப்படிங்கும் போது ஒரு 10-100 பேர் வச்சு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அந்த புதன் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனா சர்வீஸ் ஓரியன்டா எதை பண்ணாலும் கமிஷன் பேசிஸ்ல எதை பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவார். நெகட்டிவான இடம். குழந்தைகள் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா புத்திர ஸ்தானத்துல சுக்கிரன், சூரியன், புதன், சுக்கிரன் புதன் 2 கிரகம் இருக்கு. புத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் 7ஆம் பாவத்துல இருக்காரு. நல்லா இருக்குது. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் புத்திர பாவம்னு கெட்டு போகல. அதே மாதிரி புத்திர ஸ்தானத்திலே வந்து பாத்தீங்கன்னா
புதன் இருக்கிறார். புதன் இருந்தா புத்திசாலியான குழந்தைகள் சொல்லுவோம். அங்க சுக்கிரன் இருக்குது. குழந்தைகளுக்கு வீடு, மனை, வாகன அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. குழந்தைகளோட ஸ்தானம் எல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு பெருசா போலாம் சார். துறையில எந்த துறையில சார் நிலைச்சு நிப்பாரு? இவரோட டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த துறை. அதாவது 10ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா புதனோட சேர்க்கை பெற்றிருக்கிறாரு. 10ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்தோட ஓகே. அதாவது பெண்கள் விரும்பக்கூடிய தொழில்கள் சொல்லக்கூடியது. அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், ஜவுளி கடையில இருந்து, நகை கடையில இருந்து, இந்த மாதிரி பெண்கள் விரும்பக்கூடிய தொழில்கள். வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். இதெல்லாம் நல்லா இருக்கும். ஹோம் அப்ளையன்சஸ் கமிஷன் பேசிஸ்ல செய்யறாங்க இல்லையா? கமிஷன் அடிப்படையில செய்யக்கூடியது எல்லாமே நல்லா இருக்கும். வாகனத்துறை நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட அமைப்புகள், பணம் தொடர்பாக. இவருக்கு சினிமா துறை செட் ஆகுமா சார்? அதான் கலைத்துறை. சுக்கிரனோட துறை தானே இது. சுக்கிரங்கிறது சுக்கிரனாலே கலைத்துறைன்னு வந்துட்டு அதான் பெண்கள் சம்பந்தப்பட்டது சொன்னோம். சுக்கிரனாலே கலை சார்ந்தது, அதுவும் செட் ஆகும். அதுல குறிப்பாக புதனோட சேர்ந்திருக்கிற எழுத்துத்துறை செட் ஆகும். ஓகேங்களா? புதன்கிறது எழுதக்கூடிய கிரகம், சுக்கிரங்கிறது கலை சம்பந்தப்பட்ட. இவருக்கு சுக்கிரனும் புதனுமே சேர்ந்திருக்கு. அப்போ இவரோட மூளை புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது. அப்போ ஒரு ரைட்டரா இருந்தாருன்னா மிகச்சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு ரைட்டர், ஒரு கலாசிரியராகவோ ஒரு கிரியேட்டராகவோ இருக்கலாம். ஆனா உள்ள இறங்கி நடிகர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 76 வயசுன்னு. ஆனா ஆளு பார்க்க கொஞ்சம் இளமையா தான் சார் இருப்பாரு. 76 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு நல்ல கிரகங்கள், லக்கணத்தை குரு பார்க்க நல்ல ஜாதகம் சொன்னேன். எடுத்த உடனே லக்கணத்தை குரு பாக்குறாரு இல்லையா? அருமையான ஜாதகம், லக்கண பலம் உள்ள அருமையான ஜாதகம். ஆனாலும் வயதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, வயதுக்கு தகுந்த பலன் இருக்குல்ல. கண்டிப்பா எல்லாமே அது காட்சி அளிச்சாலும் உள்ள மெக்கானிசம் வீக்கத்தான இருக்கு. வெளியில நல்லா இருந்தாலும். சரிங்களா? ஓகே சார். மொத்தத்துல நல்ல ஜாதகம். ஆனா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கும். ஓகே சார். சரிங்களா? தேங்க்யூ சார். நல்லது நல்லது நல்லது. தயவு செய்து ரஜினி ரசிகர்கள் மன்னிச்சிருங்க. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். நான் ஜஸ்ட் ஒரு இதுக்காண்டி தான் கேட்டேன். ஆனால் ஓரளவுக்கு ஓகே. 60 to 65% ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் சொல்லியிருந்தாரு. அந்த கலைத்துறைன்னு ஒரு ஸ்ட்ரைட்டாக சொல்லலை. அப்புறம் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை சொன்னார். கலைத்துறையில் இருக்குது, ஈடுபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். மற்றபடி ஒரு ஓகே 60-65 வயசு. அதே மாதிரி அவர் சொன்னது கரெக்டு தான். இந்த வயசில் வந்து உடலை தான் எப்பயுமே பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு ஓகே, திருப்தியாக இருந்த மாதிரி இல்லை. மிச்சப்படி ஓகேவாக இருந்துச்சு. ஓகே, சொன்னதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எப்படி சொல்கிறது, தலைவர் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உடல்நலத்தை கண்டிப்பாக அவர் பார்த்துக்கணும். அவர் சொன்ன மாதிரி தான். மிச்சப்படி நான் கண்டுபிடிச்சிருவார்னு நினச்சேன். நான் கூட 1950 டிசம்பர் 12 அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான்னு நினச்சேன். அதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல, பேரும் கேட்கவே இல்லை. ஸோ உள்ளதை என்னமோ அதை சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 60-65% நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் சார் அவருடைய ஜாதகத்தை பற்றி தான் கேட்க போகிறோம். அதே மாதிரி மெயினான ஒரு விஷயம், சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லும்போது அவருடைய நாங்கள் எழுதி வச்சுருந்தோம். திருவோண நட்சத்திரம், மகர ராசி அப்படின்னு சொல்லி எழுதிருந்தோம். அதை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. சிம்ம லக்னம் அதை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அதான் ஒரு 60-65% ஓகேவா சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அடுத்து அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் கேட்க போகிறோம். அவருக்கு எப்படி சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 12 மணின்னு சொல்லி நம்ம இணையத்தில் சொல்லியிருந்துச்சு. அதனால் நாங்களும் 12 மணின்னு எழுதிட்டோம். அப்புறமா சேட்ஜிப்ல கேட்டதுக்கப்புறம் சேட்ஜிப்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 1:46 AM அப்படின்னு சொல்லியிருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்றது இப்போ கால் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கால் பண்ணி கேட்போம், என்ன நடக்குதுன்றது இன்றை பார்ப்போம். சொல்லுங்க, கேக்குதுங்களா? மேடம் டைமிங் மாறிடுச்சு மேடம். 1:46 AM மேடம். 1:46 ஆமா மேடம், நைட். அதாவது மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வருது. சரிங்க மேடம். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், லக்னம் வந்து உங்களுக்கு கும்ப லக்னம் வருது. சரிங்க மேடம். ஓகேங்களா? அதே நீங்க 2ஆம் தேதியோ இல்ல மத்தியானம் 1ஆம் தேதி மத்தியானம் போட்டீங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம் வந்துடும். சரிங்க மேடம். வந்து சுக்கிர திசையில உங்களுக்கு ராகு புத்தி. அதாவது போன வருஷம் டிசம்பர் மாசம் 2025 டிசம்பர்ல இருந்து சுக்கிர திசையில ராகு புத்தி உங்களுக்கு ரன்னிங் ஆயிருக்கு. சரிங்க மேடம். ஓகேங்களா? இப்ப தொழில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கோம். ஆனா ஸ்டக் ஆகி நிக்குதுங்களா ஏதா ஒண்ணு? ஆமா மேடம். அதுல வரக்கூடிய வருமானமோ இல்ல வந்து நீங்க செய்யற தொழில் ரீச் ஆகாம அப்படியே கடப்புல அப்படியே கிடக்குது. ஆமா மேடம். ஓகே, அப்படின்னா கரெக்ட். சுக்கிர திசையில ராகு புத்தி கரெக்டா வேலை செய்யுது அப்படின்னு. ஓகே, என்ன வேலை செய்றீங்க மேடம்? அண்ணனுக்கு மேடம். இது வந்து உங்க அண்ணனோட ஜாதகம். சரி, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரு? அவரு சினிமால இருக்காரு மேடம். சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா மேடம். ஓகே, இந்த ராகு திசை முடியணுங்களே, ராகு புத்தி முடியணுங்களே, அது முடியறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குங்களே. ராகு இது சம்பந்தப்பட்டது. ஓகே மேடம். இப்போ 2 வருஷம் எல்லாம் போக மாட்டாரா மேடம்?
அதான் இப்போ சினிமாவுக்கு போக மாட்டேங்கிறாரு. முதல்ல அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இவரே போக மாட்டேங்கிறாரா இல்ல வந்து இவங்களை எடுக்க மாட்டேங்கிறாங்களா? இல்லை மேடம், ஒரு கேப் போட்டிருக்காரு மேடம். அது எதுக்கு கேப் விட்டாருன்னு கேட்டீங்களா? அவர் அது கேட்கல மேடம். அவர் கேட்டால் வேற பேஷன் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார் மேடம். இல்ல அங்க ஏதோ ஒண்ணு பிரச்சனை நடந்திருக்குங்க. அங்க ஏதோ ஒண்ணு பிரச்சனை நடந்தது. பிரசன்னத்துல வந்து பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு பிரச்சனையாகி அவர் வந்து அதை விட்டு வந்திருக்காரு. கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வந்துட்டாருன்னு சொல்லலாம் ஒரே பேச்சு. சரிங்க மேடம். ஓகே, அது இருக்கட்டும். இவர் வந்து விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. வேற ஏதாவது கூட இவருக்கு என்ன இப்ப விருப்பமோ அது செய்ய சொல்லுங்க. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா மேடம்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு, கார் ஓட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு மேடம். பைக் ரேசிங்காக இருந்தாலும் சரி, கார் ரேசிங் போத் ஆர் எக்ஸைட்டிங். அது ரேஸ் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த எக்ஸைட்மெண்ட். அது கரெக்ட் தான். ஏன்னா ராகு இவருக்கு வந்து செவ்வாய் கூட சேர்ந்துருக்குங்க. அதனால வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தான் அவரு போவாரு. ஆனா இதே வந்து இவரு அதுல எப்படி ரேஸு கலந்துக்கிற மாதிரி சிச்சுவேஷன் அப்படியும் போயிடுறாரு மேடம். ஒரு சில நேரம் அப்படியும் போயிடுறாரு. இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாலே இருந்தார். திடீர்னு வந்தார், ஒரு கேப் விட்டுட்டு பைக் ரேசிங் போயிட்டாரு. அப்புறம் இப்போ கார் ரேசிங் போயிட்டாரு. ஆமாம் மேடம். ஓகே, சரி இருக்கட்டுங்க. இவரு போட்டோம். ஆனா இவரு இதுல இருந்து அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்குண்டான சிச்சுவேஷன் வந்து இந்த மாசம் ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து முடிவெடுக்க பாப்பாரு. ஓகேங்களா? அது நடைமுறைக்கு வர்றது வந்து டிசம்பர் மாசம் ஆயிடும். சரிங்க மேடம். டிசம்பர் மாசத்துல இவர் என்ன செய்யணும் ஏது செய்யணும் முடிவெடுத்து இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது கண்டினியூ ஆனா செய்வாரு. இல்லைன்னா இன்னொரு வேலைக்கு போய் சேர்ந்து வேலை செய்யலாம். ஃபேமிலி எல்லாம் வந்து கடகம். உங்க ஒய்ஃப் வந்து நல்ல ஒரு கேரக்டர், நல்ல அதாவது ஒய்ஃப் வந்தாங்கட்டி பரவாயில்லைன்னு சொல்லலாம் இவருக்கு லைஃப். ஓகே மேடம். அது நல்லாதான் இருக்கு. அதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ணி நல்லா தான் பாத்துக்கறாங்க. ஒரு பில்லா போல நானும் நல்லா பாத்துப்பேனே என்னாலும். ஆமா, அதெல்லாம் ஏன்னா உச்சம் பெற்றிருக்காங்க சூரியன் இவங்களுக்கு. சூரியன் உச்சம், செவ்வாய் உச்சம், குருட்டு தைரியத்தால இப்ப என்ன வேணா செய்வார் 2 வருஷம். ஓகே மேடம். அந்த தைரியத்தை வந்து உங்க அண்ணிதான் வந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஓ, அதான் மேடம் நல்லா பாத்துக்கறாங்க மேடம். அதெல்லாம் நல்லா கேரிங்கா பாத்துக்கறாங்க. கேரிங்கா பாத்துப்பாங்க. அந்த கேரிங்கே இவரு வந்து தப்பான ஒரு இதுக்கு கொண்டு போயிருக்காருல. எது வீட்டுல சொல்லாம, அப்போ இவர் செய்யற வேலையை வீட்டுல சில சமயம் சொல்லாம இவர் ஏதாவது திருட்டுத்தனமா செஞ்சு அதுல மாட்டி போன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அதை பாத்துக்கங்க. ஓகே மேடம். அதை பாத்துங்க. இந்த சுக்கிர தசை முடியிற வரைக்கும், இந்த ராகு சுக்கிரன் மேடம் அவர் செய்யற மிகப்பெரிய திருட்டுத்தனம் அப்படின்னா புதுசா ஏதாவது பைக் வாங்கினா வீட்டுல சொல்ல மாட்டாரு. அதுதானா? மித்தபடி ரொம்ப நல்லவர் மேடம். என் போட்டோ வச்சிருக்கிறவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான். அதெல்லாம் கேரக்டர் வைஸ் ஏரியாலாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் நல்லவர் தான். இப்ப நேரங்காலம் கெட்டு இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் 2 வருஷத்துக்கு விரயம் ஆயிட்டே இருக்கும். ஆமா மேடம். எதுலயாவது ஒண்ணு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாரு இது மாதிரி. ஆனா லாபத்தை எடுத்துருவாரு. இப்ப வேற ஆக்சிடென்ட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். ஆக்சிடென்ட் ஆகி அதுல இருந்து வர மாட்டேங்கிறாரு. ஆமா மேடம். வேணாம் சொல்லிட்டு வர மாட்டேங்கிறாரு. இல்ல இந்த நவம்பர் மாசம் ராக்கேது பேச்சுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. அப்படியா? ரொம்ப நன்றி மேடம். நன்றி. ஆமா. ஆமா, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா 190% ஓரளவு கரெக்டாக தான் சொன்னாங்க. நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே கரெக்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து அவருக்கு அங்கே ஒரு ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் ஒரு சினிமா ஒட்டிக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. நம்ம சும்மா ஒரு ஓரலாக கேட்டதுக்கே ஓரளவுக்கு நல்லா தான் சொன்னாங்க. தயவுசெய்து அஜித் ரசிகர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எதுவும் தவறாக நினைக்க வேணாம். இவனை நான் வெட்டாமல் விட மாட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலிக்காக எடுத்த வீடியோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் அவங்களை எப்படி இருப்பாங்க, என்ன நடைமுறை அப்படின்ற கேட்க தான் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு கேட்டோம். சூப்பர் ஸ்டாருக்கு ஓரளவுக்கு 60-70%. இங்கே 100-90% கரெக்டாக அந்த கூட ஒய்ஃப் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த இதெல்லாம் சூப்பராக சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நானே ரொம்ப ஹைப்பில் இருக்கிறது யாருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்று வர தளபதி இன்று முதல் மாறும் விதி. ஸோ நம்ம விஜய் சாருக்கு தான் கேட்க போகிறோம். இப்போ வேறு வந்து சிஎம் இருக்கார், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க இப்போ அடுத்து விஜய் அண்ணன் கேட்டலாம்.
நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சொல்றதுக்காகவே மனோகர் அவர்கள் கால் பண்ணிட்டாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கொடுத்துருக்க அதே டேட்டு இதுதான் சார். ஒரே நிமிஷம் சார், அதை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். கடகராசி கடக லக்னம். கரெக்ட் சார். ஓகேங்க சார். உங்களோட கேள்விங்க சார். தொழில் தான் சார். அண்ணனுக்கு சார், அது என்னோடது இல்லை, அண்ணனோடது. அதாவது இப்போ ஜென்மத்துல அதாவது ஜென்ம ராசிக்கு குரு கோச்சார குரு வரும்போது இந்த ஒரு வருஷம் வந்து எல்லாமே பிரச்சனையிலேயே தான் இருக்குங்க. இந்த கோச்சார குரு வந்து சிம்ம ராசிக்கு போற மட்டும் இந்த 1 இயர் வந்து ரொம்ப ட்ரபிள்லயே தான் ஓடும். அடுத்த வருஷம் ஜூன்ல தான் குரு பயிற்சி நடக்குதுங்க. அது மட்டும் இந்த 1 இயர் வந்து ரொம்ப சிரமமா தான் இருக்கும். கொஞ்சம் சமாளிச்சு இப்போ ஓட்டிட்டோம்னா அடுத்த வருஷம் ரெடி ஆயிக்கும். இது இப்போ குரு பயிற்சி முடிஞ்சா சரியா போயிருங்க. சரிங்க சார். எந்த தொழில் சார்? அந்த எப்பவுமே இந்த கோச்சாரத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு வருஷம் வந்து நம்மளை இப்ப ஆட்டி படைச்சிரும். அவருடைய தொழில் சார், அண்ணனுடைய தொழில். அதான் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல புதுசா பண்ண போலான்னு இருக்கீங்களா? யார் சார்? இல்ல சார், அவர் ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருந்தார் சார். சரிங்க. ஆல்ரெடி ஒரு துறையில இருந்தாரு, இப்ப விட்டுட்டு வேற ஒரு துறைக்கு போயிட்டாரு. நீங்க இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், இது அண்ணனுடைய ஜாதகம் சார், என்னோடது இல்ல. என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம. ஓ சரி 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 சரி. நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. சார், அண்ணன் ஒரு துறையில இருந்தாரு, விட்டுட்டு இப்ப வேற ஒரு துறைக்கு போயிட்டாரு. அதுதான் சார், இந்த 1 இயர் வந்து எல்லாமே சிரமம் தான். தொழில் ஆரம்பிச்சீங்கன்னாலும் கொஞ்சம் எல்லாமே ட்ரபிள்ல போய் தான் முடியும். சரிங்க சார். இந்த 1 இயர் கழிச்சுதான் எதுவா இருந்தாலும் நீங்க புது தொழில் வந்து பார்த்து இது எடுத்திருக்கணும். ஏன்னா இந்த 1 இயர் வந்து எது செஞ்சாலும் வீட்டை விட்டு வெளியே ஊர் போற மாதிரி ஒரு நிலைமை வரும். நமக்கு அவமானம் வரும், அப்புறம் காசு இருந்தா நஷ்டம் வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த 1 இயர் போகத்தான் போகும். போன வருஷம் நல்லா இருந்திருக்குங்களே தொழில். ஆமா சார், போன வருஷம் நல்லா இருந்துச்சு சார். போன வருஷம் தொழில் நல்லா இருந்திருக்கும். ஆமா சார். இப்ப அந்த கோச்சாரத்துல மாறும்போதுதான் இந்த சந்திரன் ஜென்ம ராசிக்கு வரும்போதுதான் இந்த ட்ரபிள் வரும். கொஞ்சம் சமாளிச்சுட்டீங்கன்னா போயிடலாம். சரிங்க சார். சார், இது கொஞ்சம் சிரமப்பட்டு சமாளிச்சுட்டு ஏதோ ஃபேமிலி சார், அண்ணனுக்கு ஃபேமிலி. இப்ப நீங்க கொடுத்திருக்கிற ஜாதகத்துக்கு ஃபேமிலி பாத்தீங்கன்னா 2ஆம் அந்த இதுல வந்து 11ல வந்து சுக்கிரன் உச்சத்துல இருக்கு, கேது கூட இருக்குதுங்க. சரிங்க சார். அதனால ஏதாவது இப்போ அடுத்த வருஷம்னா ஏதாவது பிரச்சனை. இப்போதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ராகு வந்து சுக்கிரன் மேல வரும்போதுதான் ட்ரபிள் வரும். டிசம்பர் மேல வந்தா பிரச்சனை. இப்போதைக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்னும் கோச்சாரத்துல பாக்கல. ஒரே நிமிஷம் தசாபுத்தியில என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாங்க. தசாபுத்தியில சுக்கிரன் தான் நடக்குதுங்களே. சுக்கிரன் ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது பெண்கள் விஷயமா பணம் விஷயமா ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்குங்களா? திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கீங்களா? ஆமா சார், அண்ணன் என்னை வந்து பேசிக்கிறது இல்ல சார். அதுதான் இந்த ஜாதகத்துல நான் சொல்றேன். நான் உங்களுக்கு கேட்கல, இந்த ஜாதகத்துலதான் சொல்றேன். ஏன்னா இந்த சுக்கிர திசை கேது வரும்போதே 2 பேருக்கு ஒரு பிரிவினை வந்துரும். 2 பேரும் ஒண்ணு சேருவாங்களா சார்? சேர்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 11வது திசை இதுலதான் இருக்காங்க. அவங்க மனசு வச்சு முயற்சி பண்ணா நடக்குங்க. இதுக்கு எதுவும் பரிகாரம் முதல்ல வந்து 2 பேரும் சேரணும் அப்படின்னு மனசுக்குள்ள வரணும். வந்ததுக்கு அப்புறம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா சேரலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறனால நம்ம ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது அதனோட அர்த்தம். அப்போ நம்ம மனசுக்குள்ள சேரணும் மைண்ட் இது பண்ணிட்டு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பரிகாரம் வந்து இப்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இடையில வந்து தடுப்பாங்களா சார்? எதுங்க? வேற யாராவது வந்து ஃபேமிலிக்குள்ள வந்து இடையில தடுப்பாங்களா சார்? நான் தான் இருக்கேன்ல. சுக்கிர திசை நடந்தாலே அதான் நான் சொன்ன பெண்கள்னால் பிரச்சனை வரும் அப்படிங்கறது வந்து நான் பெண்களால் பிரச்சனை வருங்க. சரிங்க சார். ஆனா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு சார். அதாவது பெண்களால் பிரச்சனைனா உங்க அண்ணனுக்கு வந்து பெண்கள் அவர் வைஃபை தவிர வேற ஏதாவது பெண்கள் கூட எதுவும் இது பண்ணக்கூடாது. கிங் மேக்கர் டைவர் நம்பாதியம்மா இந்த பொம்பளை என்ன கோத்து விடுறாப்பா. இந்த திசையில வந்து எல்லாம் தூண்டி விடும். நமக்கு தேவையில்லாத நம்ம தொடர்புகளை ஏற்படுத்தி விடும். நம்ம வந்து அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நம்ம போயிட்டோம்னா அது பிரச்சனை இருக்காதுங்க. லைஃப் உள்ள பிரச்சனை இருக்காது. அதுல போய் ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா தொல்லையாய் போயிடும். எனக்கு மட்டும் ஏன்டா அதெல்லாம் நடக்குது? ஓகே சார். சுக்கிர திசை முடியற மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும்.
எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இல்லை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொன்னார். என்ன லைட்டாக இடையில வந்துட்டு நம்ம அண்ணி வந்துட்டு போனாங்க, இன்னொரு அண்ணியும். நான் தான் இருக்கேன்ல. ஸோ அதனால் யாரும் தவறாலாம் நினச்சிருவேன்னா, இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான், இந்த விஷயம் தப்பாக நினச்சிடாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, நம்ம கேமராமேனும் எடிட்டர் 2 பேருமே சொல்கிறாங்க. அதனால் இப்போ ஒருத்தட்ட கேட்டோம், இன்னொருத்தையும் கேட்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். ஆனால் இவர் சொன்ன அளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் சொன்னார். இந்த மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும், 2 பேரும் மனசால உணர்ந்து சேர்ந்தாங்கன்னா சேரலாம் அப்படின்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் அண்ணனும் அண்ணியும் சேரணும். பல பேர் வாய்களும் மூடப்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடும் இன்னும் மேலும் 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 போகணும். ஸோ அதுக்கெல்லாம் வெயிட்டிங், பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை, இவங்க 2 பேரோட அபிப்பிராயம் தான். ஸோ அதனால் கேட்க போகிறோம். இப்போ லேடிஸ்கிட்ட கேட்கலாம். இவங்க பேர் வந்து பாக்கியம். இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் 100 ரூபாயாடா ரிசர்ச் பண்ணுறது. இதில் ஜிஎஸ்டி வேறு போட்டு 118 ரூபா. நேற்று வர்ற தளபதி இன்று முதல் மாறும் விதி, மக்கள் மன்னனால வர்றன்னு இருப்பான். இவர் 3 பாட்டை வச்சு அண்ணன் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. பாக்கியம் கால் பண்ணிட்டாங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். மேடம் கொடுத்துருக்க அந்த பேர் தான் மேடம். இது கொடுத்துருக்க அந்த ஓகே சார். 1 நிமிஷம் 22 ஜூன் இல்லைங்களா? ஆமா மேடம். ஜூன் 1974 8:13 AM திண்டுக்கல். இல்ல மேடம், சென்னை. ஒரே 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். நான் அப்படியே வெயிட் பண்ணுங்க. லைன்ல இருங்க சார், நான் உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரே 1 நிமிஷம். சென்னை மேடம். சார் சென்னையை போட்டிருக்கீங்க, திண்டுக்கல் போட்டிருக்கீங்க? இல்ல மேடம், அது என்னோடது, அண்ணனோடது இது. இல்ல மேடம், நான் இருக்கிற திண்டுக்கல் மேடம். நீங்க இருக்க ஓகே சார். இல்ல நீங்க பிறந்த ஊரு தான் கொடுக்கணும். அதான் மேடம், அது சென்னை மேடம். எனக்கு இல்ல, அது அண்ணனோட ஜாதகம். ஓகே சார். ஓகே சார். ஏன்னா டிகிரி மாறும் சார், அதுக்காக தான் உங்களுக்கு நாங்க ஊரே கேக்குறது, இல்லன்னா மாறி போயிடும், அதுக்காக தான். சரி மேடம். ஓகே சார். சார் இப்ப நாங்க சொல்ற மாதிரி பாருங்க, அவங்க வந்து கடகலக்கணம் சார், கடகலக்கணம் கடகராசி. கரெக்ட்டா? கரெக்ட் மேடம். ஏன்னா அதுக்கு தான் நாங்க ஊரு கேக்குறது. அவங்க வந்து பூசா நட்சத்திரம் சார். கரெக்ட் மேடம். சார் சொல்லுங்க சார், கேள்வி சொல்லுங்க சார். மேடம் அண்ணனுடைய தொழில் துறைகள் அது சம்பந்தமா தான் கேட்கணும் மேடம். கடகராசி, கடகலக்கணம், சுக்கிரன் திசையில் ராகு புத்தி. சார் இப்போ அவங்களுக்கு நடக்கிற வந்து சுக்கிரன் வந்து பாதகாதிபதி வீட்டுல இருக்கு சார். அவருடைய என்ன கேட்டீங்க சார்? அவங்களுடைய தொழில் தானே கேட்டீங்க இல்லீங்களா? சார் அவருக்கு 11 சுக்கிரன் பலமா இருக்கு, ஆனா அவருடைய தசை இப்ப நடக்குது கேது கூட இருக்கு சார். சரி மேடம். சார் அவரு தொழில் செய்யற இடத்துல அவருக்கு ஏதாவது பெண்களால பிரச்சனை ஏதாவது இருக்கா சார்? நான் தான் இருக்கேன்ல. ஏன்னா சுக்கிரன் 11 பாதகாதிபதி வீட்டுல கேது கூட இருக்கு, அவருடைய தசை நடக்குது. சரி மேடம். சார் இவருக்கு வந்து பெண்களால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தொழிலும் கேட்டீங்கன்னா இருங்க சார், தொழில் வந்து 6ஆம் இடத்தை பார்ப்போம் பொதுவாவே. 6 5ஆம் இடம் 6ங்கிறது குரு 8ல இருக்காரு. சந்திரன் லக்ன ராசி. சார் இவர் ஏதாவது என்ன சொல்றது, இவருக்கு நல்லா பேச்செல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? 8ல இருக்காரு. என்ன சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னா குரு சாரம் தான் வாங்கியிருக்காரு. சுக்கிரன் பலமா இருக்கு. சுக்கிரன் சார்ந்தது ஏதாவது இவர் இருக்கலாம் சார், அதாவது டான்ஸ் இல்ல பேச்சு. சோ இதுல கூட இவர் தொழில் செஞ்சா சூப்பரா இருக்கும் சார். பிசினஸ் பண்ணா கூட நல்லா இருக்கும். சினிமால இருக்காரு மேடம். சார் இவர் வந்து சார் சினிமால இருக்காரு மேடம். சினிமால இருக்காரு. செவ்வாய், ஆனா இவருக்கு செவ்வாய் நீசமா இருக்கு லக்னத்திலேயே. ஓகே மேடம். நல்லா இருக்கும் சார். இவர் நல்லா தான் இருப்பாரு, நல்லா பார்க்க நல்லா அழகா இருப்பாரு. அவர் பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. சூரியனும் சனியும் 12ல இருக்கு சார். இவருக்கும் இவங்க அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா சார்? ஏன்னா சூரியன் அப்பா, சனிங்கிறது பையன். 12ல இருக்கு. ஆமா மேடம். ஆமா சார் இவங்க அப்பாவுக்கும் இவருக்கு ஏதாவது என்ன மனசு தாவாது கொஞ்சமாவது இருக்கும். ஏன்னா சூரியன் சனி சேர்ந்து எந்த கட்டத்துல இருந்தாலுமே பிரச்சனை இருக்கும். ஆமா மேடம், மனஸ்தாபம் இருக்கு. இப்ப அதான் மேடம் என்னன்னா, இப்ப சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு மேடம். இப்போ சொல்லுங்க சார். அதான் மேடம், சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு மேடம். இப்போ விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம பாலிடிக்ஸ் போயிட்டாரு மேடம். போயிட்டாரா? ஆமா மேடம். சரி இருங்க சார், சூரியன் பாக்கணும் சார். எப்பயுமே வந்து பாலிடிக்ஸ்னா சூரியன் சூரியன் சனி பிளஸ் செவ்வாய் பாக்கணும் சார். அது நல்லா இருக்கான்னு பாக்கணும் சார். அவரு லக்னம் கரெக்டா சார்? கரெக்ட் தான் மேடம். ஏன்னா ராசி எவ்வளவு மாறாது, லக்னம் மாறும் சார். டைம் மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுத்தீங்கன்னா லக்னம் மாறும் சார். அதுக்காக தான் நான் கேட்டேன். சூரியன் 12ல இருக்கு. கரெக்டா? கரெக்ட் தான் மேடம். நல்லா இருக்கும். ஏன்னா இவர் நல்லா அன்பா பேசுவார். ஏன்னா சந்திரனாலே அன்புதான். சூரியன் சனி அப்பா பிரச்சனை இருக்கும். சுக்கிரன் வந்து 11ல சுக்கிரன் தசைனால அவர் பாதகாதிபதியில பெண்களால பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு.
இல்ல பெண்கள் இவர்கிட்ட கூட்டம் இருக்கலாம், இல்ல பெண்கள் சார்ந்தது ஏதோ ஒண்ணு இருக்கு, பெண்கள் சார்ந்தது ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்புறம் அரசியலுங்கிறது சூரியன் 12ல சார், புதன் வக்ரம், புதன் பலமா இருக்கு, 12ஆம் அதிபதி 12லயே இருக்கு, நல்லா இருக்கு சார். அரசியலுக்கு வரலாம், பட் ராகு புத்தினால கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார், ஏன்னா அவருக்கு 6ஆம் அதிபதி 8ல உட்கார்ந்துருக்காரு குரு, ஆனாலும் அவருக்கு 9ஆம் அதிபதி தான் அது. சரி மேடம். ஆனாலும் பிரச்சனை இருந்தா கூடமே ஓரளவுக்கு அவர் வந்துருவாரு சார், ஓரளவுக்கு எப்படியாவது சமாளிச்சிருவாரு. புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம். ஏன்னா 6ஆம் அதிபதி 9ல தான், பிரச்சனை இருந்தா கூட அந்த பாக்கியத்தை கொடுத்துரும். சரிங்க மேடம். மேடம் இப்போ ஒரு டவுட் என்னன்னா, இப்போ ஒரு பாலிடிக்ஸ் போறேன், நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்றாரு, எதுவும் பண்ணுவாரா நான் கேக்குறேன். இல்ல சினிமாக்கே ஒரு பண்ணுவாரா சார்? சார் எதுவும் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா நல்லது பண்ணுவாரான்னு கேக்குறீங்களா? ஆமா மேடம். சார் இவர் ஏற்கனவே கடகராசி எப்பயுமே அன்பாதான் சார் இருப்பாங்க, இவங்க எப்பயுமே ஒரு அன்புக்கு ஏங்குறவங்க, அன்பாதான் இருப்பாங்க. சார் பண்ணுவாரு சார், நல்லவங்க அன்பாதான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. என்னன்னா வேலை செய்யற இடத்துல 8ல இருக்கனால அவர் வேலை செய்யற இடத்துலயோ இல்ல தொழிலையோ பிரச்சனை வரும், ஆனா சரியாயிரும் சார். புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்க சரி. எதிரிகள் யார் இருக்காங்க மேடம்? சார் இப்போ அவருக்கு ராகு புத்தி நடக்குது சார். ராகு புத்தி 18/2027 வரைக்கும் அவருக்கு ராகு புத்தி தான் நடக்குது. ராகு எங்க இருக்குன்னா 5ல இருக்கு. சரி மேடம். 5ல இருக்கிறதுனால இப்ப கோச்சாரத்திலயும் பாத்தீங்கன்னா 8ல தான் ராகு இருக்கு. அப்போ 8ங்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையை தானே கொடுக்கும் இல்லைங்களா? அது 6ஆம் அதிபதி கூட இருக்கு. இப்ப வேலை ஸ்தானத்து கூட அந்த ராகு இருக்கனால சில பிரச்சனைகளை கொடுக்கதானே சார் செய்யும். அது என்ன ராகு இருந்தா சும்மா விடாது. அதனால பிரச்சனைகளை கொடுக்கலாம். உங்க ஃபேமிலி மேடம்? என்ன சார் ஃபேமிலி மேடம்? ஃபேமிலியா சார் 7ஆம் இடத்தை பார்ப்போம். எப்பயுமே ஒய்ஃப் இவர் நல்ல ஒய்ஃப பார்ப்போம். 7ஆம் அதிபதி சனி 12ல இருக்கு. 7ஆம் இடமும் திதிசூனியம். சார் ஃபேமிலி விரயத்துல இருக்கே சார், 12ல இருக்கு. 7ங்கிறது கலத்துறோம் சார், பணவி. அவங்க போய் 12ல இருக்காங்க, மாந்தி கூட புதன் சூரியன் கூட வேற. சோ இவங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருக்கலாம் சார். பொதுவாவே கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் திருமண வாழ்க்கை பொதுவாவே கொஞ்சம் பிரச்சனைல போகும். அது இவங்க கடக லக்னம். சோ இவங்களுடைய 7ஆம் அதிபதியே 12ல விரயத்துல உட்கார்ந்து இருக்கு சார். அதனால இவங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் இருந்து அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கு சார். ஆனா மனஸ்தாபங்கள் கண்டிப்பா வரும் சார், ஏன்னா விரயத்துல போய் தான் இருக்கு. சோ விரயம் அது 2வது சார். கொஞ்சம் மனஸ்தாபத்துல தான் இருக்காங்க, பேசிக்கிறது இல்ல. அதான் சரி. எப்பயுமே முதல் கல்யாணமா 2 கல்யாணமான்றத நாங்க பாப்போம் சார். எங்க குரு என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, முதல் கல்யாணங்கிறது 7, 2வது கல்யாணங்கிறது 9, 11. சோ 9, 11 யாருக்கு பலமா இருக்கோ அவங்களுக்கு 2வது திருமணத்தை எடுத்துட்டு போகும். இல்லன்னா 2வது லிங்காவது பண்ணும், அதாவது வேறவங்க கூட அஃபையர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத எனக்கு குரு சொல்லி கொடுத்தது. சோ இவங்க ஜாதக பிரகாரம் பாத்தீங்கன்னா 9ங்கிறது குரு, ஆனா 11ங்கிறது பலமா இருக்கு 11. சோ அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அதுவும் அந்த திசை தான் நடக்குது. அதனால இவங்களுக்கு நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கிறது சொல்லிடுறேன். ஏன்னா எங்களுக்கு எங்க குரு சொல்லி கொடுத்தா நான் சொல்லிடுறேன் சார். 7ஆம் இடம் விரயத்துல இருக்கு சார். 11ங்கிறது பலமா இருக்கு, ஆனா கேது கூட இருக்கு. அப்படியே 11 அவங்களுக்கு நல்லா இருந்தா கூட அது தடையத்தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா கேது கூட இருந்து தசை நடத்துது. பலமா இருந்தாலுமே அதுவும் அவருக்கு சரியா வராது. 7ங்கிறது கலத்திரம், அவங்க 12ல விரயத்துக்கு போயிட்டாங்க. சோ இவருக்கு ஃபேமிலிங்கிறது சார் அப்படி ஒண்ணும் சொல்ற அளவுக்கு இல்ல. பட் ஏன்னா நம்ம அப்படி யாரையும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக தான் நான் என்னன்னா சூரியன் சனி இருக்கனாலயும் அப்பா கூடயும் பிரச்சனை இருக்கலாம். கலத்திரம் 7ஆம் அதிபதி 12ல, அவங்களுக்கும் மனஸ்தாபம் இருக்கலாம். அப்புறம் 2ங்கிறது 2ஆம் மேரேஜ் அல்லது 2வதுங்கிறது கொஞ்சம் பலமா இருக்கு. சோ அப்படியே அதுவும் போனாலும் கேது இருக்கு சார், அதுவும் தடையை கொடுக்கும் அப்படிங்கறதா சார் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். சரி மேடம். இப்ப அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேருவாங்க, நீங்க தான் சார் சொல்லணும், எனக்கு தெரியாது. அதான் மேடம், இப்ப அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேருவாங்களா அதான் கேக்குறேன். ஒண்ணு சேருவாங்களான்னு கேக்குறீங்களா? சரி இருங்க சார், உங்களுடைய புத்தி பார்த்துதான் சார், தசா புத்தி தான் சார் பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா இருங்க, உங்க வயசு என்னன்னு பாத்துக்கிறேன் சார். 52 வயசு. 52 வயசு இப்ப நடக்கிறது ராகு புத்தி. 2007ல தான் முடியுது. ராகு புத்தி முடிஞ்சா குருவும் 8ல இருக்கு. குரு புத்தி வரும். இல்ல சாரி, குருவும் இருக்கு சார் செய்யறதுக்கு. ஏன்னா அடுத்த புத்தியும் உங்களுக்கு அது அவரு 6வது புத்தியே வரும் சார். 6வது இதோட புத்தி தான் பிரச்சனை சார். சேர்றதுக்கு சார் முயற்சி செஞ்சா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா
கட் ஆகிடுத்து, டைமிங் முடிஞ்சதுனால கட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்டையுமே கேட்டோம். 2 பேருமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொன்னாங்க. அதுவும் இந்த மேடம் வந்து கொஞ்சம் நல்லாவே சொன்னாங்க. இப்போ நடக்கிற இந்த புத்தினால் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். இப்போ இருக்கிற காலகட்ட சூழ்நிலையினால அவர் இருக்கிற தொழிலையுமே வந்து பிரச்சனைகள் வரும். ஒரு வருஷத்துக்கு டேக் ஓவர் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓரளவுக்கு இந்த அஸ்டாக்ல வந்துட்டு உண்மையாக தான் சொல்கிறாங்க, பொய்யெல்லாம் இல்லை, ப்ரொமோஷனாக இல்லை, எனக்கு மனசில் பட்ட சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த அஸ்டாக்ல தான் ஃபோன் பண்ணி கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் பக்கத்தில் யாராவது வீட்டில் ஜாதகம் பார்க்குறாங்கன்னா போய் பார்க்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பார்க்கலாம், இல்லை அதுவும் தேவையில்லை. ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா இப்போ ஜாதகக்காரவங்க தானே இதுக்குள்ளே இருக்காங்க, இதில் இருக்கவங்க தான் அப்படியே சொல்கிறாங்க. ஓரளவுக்கு ஓகேவாக தான் சொல்கிறாங்க, ரொம்ப வந்து பேடாக சொல்லலை. அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன், இது பேடு யாரும் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ்டாக் ப்ரொமோஷனாக இல்லை, ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபார்ம் தான். ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் தலைவருக்கு பார்த்தோம், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசாக இருக்கனால உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் நம்ம அண்ணன் அஜித் குமாருக்கு பார்த்தோம். ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதனால தான் அவர் இங்கிட்டு வந்திருக்காரு. இந்த ரேசிங் அவருடைய பேஷன் முடிச்சுட்டு தான் அங்கே போவார், 2 வருஷம் ஆகும் அப்படின்னு. ஸோ தலை ஃபேன்ஸ்லாம் இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனுக்கும் பார்த்தோம். அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் போயிட்டார், அவர் தமிழ்நாட்டோட சிஎம்ஏ ஆகிட்டார். ஸோ இப்போ அவருக்கு அங்கேயுமே பிரச்சனை இருக்கும், ஒரு வருஷத்துக்கு டேக் ஓவர் பண்ணி தான் ஆகணும். குடும்பத்துலேயும் வந்து பிரச்சனை இருக்கும், அப்பாக்குள்ளேயும் மனஸ்தாபங்கள்லாம் இருக்கும், கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் பார்த்தோம். அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், எந்த ரசிகர்களுமே எங்களை தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது அப்படியே முடிச்சிருங்க, ஓகேவா? நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு பார்ட் 3 வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எந்த ஆக்டரோட இதை வச்சு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து நம்ம போட்டுருவோம். நான் உங்கள் குக்கும். அடி